புதுசாக ஒரு சட்டத்தை கொண்டு வந்தான். என்ன கொண்டு வந்தான்? ஒரு வருஷம் பிள்ளைகளை அருங்க, 2வது வருஷம் அறுக்காதீங்க, அதுக்கு அடுத்த வருஷம் அருங்க, ஒரு வருஷம் விட்டு ஒரு வருஷம் அறுக்கிறது அப்படின்னு ஒரு சட்டத்தை கொண்டு வந்தான். இப்ப இதுல ஒண்ணு இருக்கு. ஒருவேளை அறுக்காத விஷயத்தில், அறுக்காத வருடம் இருக்கு இல்லையா, அதுல நம்முடைய ஆட்சியை பிறக்கக்கூடியவர் இருந்தாலும் கூட அவருக்கு சப்போர்ட்டுக்கு ஆள் இருக்காது. ஏன்னா நிறைய ஆண் குழந்தைகள் அறுக்கப்பட்டு போயிட்டாங்க, அவருடைய பலகீனம் ஆயிடுவாங்க. அப்படி பலகீனப்படுத்துவதை தான் அவன் விரும்பினாங்கிறது அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். அதுவும் ஒரு செய்தியாக இருக்கிறது. எனவே பனு இஸ்ரவேலர்களை பலகீனப்படுத்துவதோடு மட்டுமல்லாமல் தன்னுடைய ஆட்சியை போக்கக்கூடிய அந்த குழந்தையும் கொன்று முடித்து விட வேண்டும் என்பது அவனுடைய திட்டமாக இருந்தது. ஆக ஒரு வருஷம் விட்டு ஒரு வருஷம் அருங்க, ஒரு வருஷம் ஆண் குழந்தைகள் அருங்க, ஒரு வருஷம் விட்டுருங்க, அதுக்கு அடுத்த 6 வருஷம் ஆண் குழந்தைகள் அருங்க என்று என்ன செய்தான்? ஒரு சட்டத்தை போட்டிருந்தான். அப்ப அவனுக்கு தெரியாதா? அப்ப ஒரு வருஷம் விட்டுட்டா அந்த வருஷத்துல பிறக்கக்கூடிய குழந்தைகளை ஒரு குழந்தை தன்னுடைய ஆட்சியை போக்கக்கூடியதாக இருக்குமே, அவன் அந்த அளவுக்கு தெரியாம இருக்கிறான். தெரியும், இருந்தாலும் கூட பார்த்துக்கிடலாம். அப்படின்லாம் வரும் பொழுது ஒரு வருஷத்துல நிறைய ஆண் குழந்தைகள், பல்லாயிரக்கணக்கான லட்சக்கணக்கான ஆண் குழந்தைகள் இறந்து போயிட்டா நம்முடைய படை இருக்க, இப்ப ஏற்கனவே வலிமையான படையை வச்சிருக்கிறான் அவனும் ஹாமானும் சேர்ந்து. எனவே நம்ம என்ன செஞ்சுக்கலாம்? ஒரு கை பார்த்துக்கிடலாம் அப்படிங்கிற தைரியம் அவனுக்கு இருந்தது. ஒருவேளை அப்படி வந்தால் இந்த அடிப்படையில் தான் எந்த வருஷம் புள்ளைய அறுக்க வானான்னு சொல்லப்பட்டதோ அந்த வருஷம் ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் பிறந்தாங்க.